Assalamualaikum and hi friends, welcome to our channel Yas Diary. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜோஹானுக்கு ஃபர்ஸ்ட் ஹேர் கட் பண்றதுக்காக தான் சலூனுக்கு வந்திருக்கோம். சோ அதோட vlog தான் பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா கீழ இருக்க subscribe பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அடுத்து வரக்கூடிய வீடியோக்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒண்ணே வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படியும் பல மாதம் ஆயிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். சில பல காரணங்களால் நம்மளால் வந்து வீடியோ தொடர்ந்து போட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போடுறதுக்கும் ரொம்பவே டிலே ஆகிடுச்சு. எப்படியும் சொல்ல போனால் ஒரு 4 month ஆகிட்ருக்கோம் அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எடுத்து நாங்கள் பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் சலூனுக்கு தான் வந்திருந்தோம். ஜோஹனுக்கு வந்து ஹேர் கட் பண்ணலாம், அவனோட ஃபர்ஸ்ட் ஹேர் கட் இது தான். ஸோ அதனால் ஒரு மெமரிஸாக இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் நானே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes வந்து அங்கே வந்து வெயிட் பண்ணி இருந்திருப்போம். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஜோஹான் வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டான் போல், யார் யாருக்கு எப்படியெல்லாம் ஹேர் கட் பண்ணுறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உஷாராக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹேர் கட் பண்ண போகிறோம். அந்த டைமில் வந்து நாங்கள் ரொம்ப பயந்தோம், எங்கே அவன் வந்து காட்டாமல் விட்டுருவானோ அப்படின்னு சொல்லிலாம் பயந்தோம். பட் அவன் பார்த்தீங்கன்னா சமத்தாக காட்டினான். போனோடனே பார்த்தீங்கன்னா அந்த சேரில் வந்து ஒரு சின்ன ஒரு சீட் மாதிரி போட்டுட்டு அது மேலே ஏறி உட்கார வச்சுட்டாங்க. உட்காந்துட்டு அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அதுக்கு எல்லாமே அழகாக கோஆப்ரேட் பண்ணான். எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுத்தமாக ஐடியாவே கிடையாது. ஸோ அவங்ககிட்டே கேட்டோம், நீங்கள் என்ன ஹேர் ஸ்டைல் வந்து குழந்தைக்கு அழகாக இருக்குமோ அந்த மாதிரியே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா ஓ கட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஓ கட் ரொம்ப ஆடாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினச்சேன். பார்த்தா ஃபைனல் ரிசல்ட் வந்து நீங்களே பாருங்கள். நான் வந்து இப்போதைக்கு சொல்லலை எதுவுமே. அவங்க பார்த்தீங்கன்னா ட்ரிம்மர் பண்ணாங்க, அதுக்கப்புறமா கட் பண்ணாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு வந்து ஜாலியாக காட்டிகிட்டு இருந்தான். நல்லா அவனுக்கு வந்து அது சுகமாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரிம் பண்ணுற அந்த வைப்ரேஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நானே வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. நாங்கள் 2 பேருமே வந்து இந்த லெவலுக்கு அழகாக காட்டுவான், எதுவுமே சத்தமே போடாமல் தட்டி விடாமல் நல்லா அழகாக காட்டுவான் அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சே பார்க்கல. துணி மாதிரி ஒன்று போடுவாங்க பார்த்தீங்களா கழுத்துக்கிட்ட, அந்த முடி எதுவுமே வராமல் இருக்கிறதுக்காக, அந்த துணியை மட்டும்தான் அவன் போடுறதுக்கு வந்து சம்மதிக்கலை, வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னான் அவன். ஸோ அதனால் நாங்களும் பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்லி விட்டுட்டோம். எப்படி இருந்தாலும் வீட்டில் போய் குளிக்க வைக்க தானே போகிறோம். ஸோ அதனால் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து விட்டுட்டோம். நான் சொன்ன பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் வந்து உட்காந்து அந்த 10 நிமிஷத்தில் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணான் அப்படின்னு சொல்லி. அது நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அவன் வந்து கொஞ்சம் கூட வந்து அவன் அசரவே இல்லை. ஸோ அவனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு போல் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா இதுதான் இப்படி தான் கட் பண்ணுவாங்க, இப்படி தான் ட்ரிம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சிருச்சு போல். அதை வச்சு தான் நான் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சேன். நான் பார்த்தீங்கன்னா சலூனுக்கு போகிறதுனாலே கொஞ்சம் லைட்டாக வந்து பயந்துட்டு தான் இருந்தேன். ஏன்னா இவன் கத்துவான் அழுவான் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து அங்கே பண்ணுற ஆளுங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது, ஹேர் கட் பண்ணுறவங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு சைடு மைண்டில் இருந்துச்சு. ஸோ அங்கே 10 நிமிஷம் உட்காந்த டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்ககிட்ட போய் சொன்னோம், இந்த மாதிரி 2 years பேபி அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வந்து சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணாங்க. ஏன்னா வந்து இந்த அண்ணா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து வேறு ஒருத்தவங்களுக்கு ஹேர் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க தான் வந்து பேபிஸ்க்கெல்லாம் கட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள தான் வந்து எங்ககிட்ட வந்து விட்டுருந்தாங்க ஹேர் கட் பண்ணுறதுக்காக. இந்த அண்ணா பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ட்ரிம் பண்ணுறப்பெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாகவும், அதே மாதிரி பிளேட் போடுற இடத்துலலாம் ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப மைல்டாக பார்த்து தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு விஷயமும் அவன் ஆட்டுறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பொறுமையாக அந்த மாதிரி தான் பண்ணாங்க பிளேடு போடுறப்போ. இவன் பார்த்தீங்கன்னா பேக் சைடு பண்ணுறப்போலவே அழகாக காமிச்சிட்டான். பட் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து அவனுக்கு எப்போவுமே டச் பண்ணால் பிடிக்காது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா அவன் வந்து பவுட்ரு அடிக்க கூட விட மாட்டான் ஃபேஸ்க்கு. அதனால பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து அவன் அந்த அந்த சிசரும் அந்த கோம்பும் கொண்டு போகிறப்ப அவன் வந்து அப்படியே தட்டி விடுறது, அழுகிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். பட் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அவனோட 2 கணத்தையும் பிடிச்சி கொஞ்சம் ஸ்ட்ரிப்பாக நிற்க வச்சதுக்கப்புறமா அவன் வந்து கொஞ்சம் காட்டினான். சொல்ல போனோன்னா இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஹேர் கட் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்பவே பொறுமை வந்து அவசியம். ஸோ அவங்க பண்ணுற சேட்டை எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு அவங்க வந்து பொறுமையாக ஹேர் கட் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் கட் பண்ணுறதுக்கு அவன் விடவே இல்லை. அதுக்கப்புறமா அங்கே இருந்த ஒரு கிளிப்பை எடுத்து கொடுத்து அது கொஞ்சம் விளையாட்டு காமிச்சதுக்கப்புறமா தான் அவன் வந்து விட்டானே கட் பண்ணுறதுக்கு.
ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஹேர் கட் பண்ணியாச்சு. ப்ளோ ட்ரைலாம் பண்ணி ஃபுல்லாக அந்த முடி எல்லாமே வந்து அவங்களே வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அவனோட ஃபர்ஸ்ட் ஹேர் கட் வந்து எங்களுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா குழந்தையோட ஃபேஸ் மாதிரி இருந்தது. பட் அவன் வளர வளர அந்த ஃபேஸ் வந்து மாறுது. அது கூடயே பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் கட்டும் பண்ணதுக்கப்புறமா அவன் ஃபேஸே வந்து எனக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் அவனோட ஹேர் கட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவனோட ஹேர் கட் எப்படி இருக்குன்னு. பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் வந்து பாருங்கள் எந்த லெவலுக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் அவன் ஃபேஸில் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த கடையோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா முத்தமிழ் நகர் சர்ச் ஆப்போசிட்டில் வந்து இருக்குது. ஸோ முத்தமிழ் நகர் சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக அவங்களோட சர்வீஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான். உங்களை வேறொரு புது வீடியோவில் சீக்கிரமாக வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.